Good morning, children. This is the third part in molecular genetics. Properties of genetic material. எது genetic material இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் DNA. அதுடைய ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். செல்ஃப் ரெப்ளிகேஷன், ஏபிள் டு ரெப்ளிகேட் rule of base pairing and complementarity. Both nucleic acids DNA and RNA have the ability to direct duplication. Replicate அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஜெராக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த ஜெராக்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் ரெப்ளிகேட். அத மாதிரி டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்ட் பார்த்தோமா, அது ரெப்ளிகேஷன் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா 2 ஸ்ட்ராண்டும் தனித்தனியா பிரியும். ஸோ இந்த பேரண்ட் ஸ்ட்ராண்ட் 2 தனித்தனியா பிரிஞ்சு ஒரு நியூ ஸ்ட்ராண்டை கிரியேட் பண்ணும். ஸோ இது மாதிரி நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு பேபியில வந்து ஒரு டிஎன்ஏ குரோமோசோம் டிஎன்ஏ பேரண்ட் இருந்து அப்படியே போகும். ஸோ அது அடுத்தடுத்து ஜெனரேஷன் இப்படி போய்கிட்டே தான் இருக்குமே தவிர இது ரெப்ளிகாவாக தான் போகுமே தவிர நியூ டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ஓல்ட் ஸ்ட்ராண்ட் ஒன் ஓல்ட் ஸ்ட்ராண்ட் ஒன் நியூ ஸ்ட்ராண்ட். ஸோ அதில் இருக்கிற காம்ப்ளிமெண்டரிட்டி தான் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட், ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரலி அண்ட் கெமிக்கலி. ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்கு, கெமிக்கலாகவும் அதை மாதிரி தான். So DNA chemical is more stable and less reactive when compared to RNA. So DNA வந்து அப்ப இதுக்கு ஆப்போசிட் RNA. So less ஸ்டேபிளாவே இருக்காது இல்லையா, நாட் ஸ்டேபிள், ஆக்டிவ், லெஸ் ரியாக்டிவ். இது வந்து மோர் ரியாக்டிவ். டிஎன்ஏல தைமின் இருக்கு, presence of thymine instead of uracil in DNA. அதாவது தைமின் டிஎன்ஏல இருக்கு. ஸோ அந்த தைமின் இருக்கிறதுனால கன்ஃபர்ஸ் அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டி டு டிஎன்ஏ. ஆர்என்ஏல தைமின் இருக்க வேண்டிய இடத்துல யுரேசில் இருக்கு, அதனால அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்டோரேஜ். So able to express itself in the form of Mendelian characters. RNA can directly code for protein synthesis and can easily express the characters. RNA DNA வந்து என்ன பண்ணும், கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஆனால் RNA அப்படி கிடையாது. they code for protein synthesis. நம்ம பாடியில் எல்லாமே புரோட்டீன் தான் இல்லையா? ஸோ அந்த புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு RNA புரோட்டீன் சிந்தசிஸ் மூலமாக எக்ஸ்பிரஸ் ஆகுது, அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே both DNA and RNA act as a genetic material. DNA is being more stable, stores the genetic information more, and RNA transfer the genetic information. ஓகேவா? சில ஆர்கானிசத்தில் வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன் should be able to mutate. ஸோ இந்த டிஎன்ஏல உள்ள அந்த நம்ம பார்த்தோம்ல 2 ஸ்ட்ராண்டுக்கு இடையில நடுவில் இருக்கிற ஜீன்ஸ், அந்த ஜீன்ஸ்ல வந்து மியூட்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. RNA being unstable, ஸோ அதனால mutate at faster rate. DNA விட RNA உடைய மியூட்டேஷன் ஃபாஸ்டரா இருக்கும். ஸோ RNA genome with shorter lifespan can mutate and evolve faster. ஓகேவா? ஸோ ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் கேன் மியூட்டேட் அண்ட் இவால்வ் ஃபாஸ்டர். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ இஸ் மோர் ஸ்டேபிள், ப்ரிஃபர்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். நவ் பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் எப்படி பேக்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். குரோமோசோம்ஸ் ஆர் கேரியர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் which are responsible of various characters from generation to generation. குரோமோசோம் எங்க இருக்கு? செல்லுக்கு உள்ள இருக்கு இல்லையா? அதுக்குள்ளதான் இந்த டிஎன்ஏ இருக்கு. எப்படி பேக் ஆயிருக்கு அந்த குரோமோசோம்குள்ள, அதான் பார்க்க போறோம். ஸோ லாங் காயில்டு மாலிகுல் which is associated with histone proteins in eukaryotes. ஸோ அதான் சொல்றாங்க, ஒரு டிஎன்ஏ ஹியூமன் பீயிங்ல உள்ள 46 குரோமோசோம்ல உள்ள டிஎன்ஏயும் இங்க இருந்து மேல சன் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சாலும் செவரல் டைம்ஸ் போயிட்டு திரும்பி வரணுமா, அந்த அளவுக்கு அது ஒரு லென்த்தியர் ஒன். ஆனா அவ்வளவு ஒரு லென்த்தியரா அந்த செல்லை அகாமடேட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ மாலிகுலர் லெவல். ஸோ அதனால அது காயில்டா எப்படி பேக் ஆயிருக்கு அப்படிதான் பார்க்க போறோம். காயில்டு வித் அசோசியேட் வித் புரோட்டீன். அந்த புரோட்டீனுக்கு பேரு ஹிஸ்டோன் யூகேரியட்ஸ்ல. So prokaryotes do not have a defined nucleus. Bacteria nucleus கிடையாது இல்லையா? So DNA is not scattered throughout the cell.
அப்படி இருந்தாலும் டிஎன்ஏ செல்லு ஃபுல்லா இல்ல இல்லையா, அங்கேயும் காம்பேக்டா பேக்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ DNA is held with some proteins in a region that is called nucleoid. எந்த இடத்துல அது புரோட்டீன் இருக்கோ, புரோட்டீனோட சேர்ந்து அந்த டிஎன்ஏ இருக்கோ அதுக்கு பேர் நியூக்ளியாய்டு. So in DNA of prokaryotes is almost circular, lacks chromatin organization. Chromosomeலாம் கிடையாது இல்லையா. So hence they termed genopore. So what is genopore கேட்கலாமா? இங்க பாருங்க, இப்படிதான் டிஎன்ஏ பேக் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. பாருங்க, உள்ள இருந்து அது எப்படி பேக் ஆயிருக்கோ அதை வெளில எடுத்து போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அதில் பாருங்க H1, H2A, H2B, H3, H4 அப்படின்னு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. சரியா, அதை சுத்தி இந்த டிஎன்ஏயை சுத்தி அப்படி சுருள் காயில் மாதிரி அந்த சுத்தி இருக்கிற அந்த புரோட்டீன்ஸை வைண்ட் அப் பண்றதுக்கு H1 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பாத்தீங்களா? லிங்கர் அப்படின்னு சொல்றாங்க அதை. ஓகேவா? அந்த நியூக்ளியோசோம்ல இருந்து நம்ம வெளியில எடுத்தோம்னா இத மாதிரி இருக்குது அப்படிங்கறது அதோடைய ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க, கண்டென்சேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஏ அதை எடுத்திருக்காங்க. பி நியூக்ளியோசோம், அதுக்கு பேர் என்னது? நியூக்ளியோசோம். இப்படிதான் பேக் ஆயிருக்கு. அந்த பேக்கிங் ஆஃப் டிஎன்ஏ இஸ் கால்டு நியூக்ளியோசோம். அடுத்து சி chromatin fiber. ஓகேவா? டி coiled chromatin. coiled chromatin எப்படி இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அடுத்தது இ coiled coil. காயில் எப்படி சுருள் மாதிரி இருக்கு. எஃப் மெட்டாஃபேஸ் chromatin. ஸோ இது இந்த டிஎன்ஏ எதுல இருந்து எடுத்திருக்காங்க? ஒரு செல் டிவிஷன், ஒரு மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல உள்ள குரோமோசோம்ல இருந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க. பாருங்க, ஸோ எவ்வளவு பெரிய டிஎன்ஏ இதுல பேக் ஆயிருக்கும் தெரியுமா? ஓகே, we can't imagine. It's a miraculous one thing God created us. ஸோ இது படிக்க படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். ஓகேவா? இங்க நியூக்ளியோசோம், ஒரு நியூக்ளியோசோமை தனியா எடுத்து காமிச்சிருக்கு. டிஎன்ஏ வைண்ட் அப் பண்ணியிருக்கு. நடுவில் என்ன புரோட்டீன் இருக்கு? H2A, H2B, H3 அண்ட் H4. சரியா? ஸோ ஒவ்வொன்றுலையும் 2 மாலிகுல் இருக்கும். அப்போ 4, 2, 8 ஆப்டோமேர் இல்லையா? ஸோ இந்த பிகினிங் காயிலும் எண்ட் காயிலும் எதை லிங்கர் H1 ஹிஸ்டோன் புரோட்டீன் அப்படிங்கிறது லிங்க் பண்ணியிருக்கும். இந்த காயிலை டைப் பண்ணி அப்படி இது பண்ண மாதிரி, பிளாக் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி. ஸோ அப்படி பேக்டா இருக்கு அதுல. ஓகேவா? ஸோ chromatin is formed by a series of repeating units called nucleosomes. அப்போ அந்த chromatin அப்படிங்கிறது repeating units, nucleosomes தான் அந்த chromatinல இருக்கு. chromatin means chromosome. So two molecules of 4 histone proteins, H2A, H2B, H3, H4. So 8 molecules சேர்ந்ததுதான் histone octamer. So negatively charged DNA is wrapped around the positively charged histone. So DNA வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஆனா அதை சுத்தி இருக்கு ரேப் பண்ணி இருக்கிறது ஹிஸ்டோன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நியூக்ளியோசோம். வாட் இஸ் நியூக்ளியோசோம்? வாட் ஆர் த ஹிஸ்டோன்ஸ் ஃபவுண்ட் இன் தி நியூக்ளியோசோம்? ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் நியூக்ளியோசோம்னா கேட்கலாம். அந்த டயக்ராமை போட்டு அதை சுற்றி என்ன ப்ரோட்டீன் ரேப் பண்ணியிருக்கு, அது நெகட்டிவ் சார்ஜ் எது, பாசிட்டிவ் சார்ஜ் எது, அதுக்கப்புறம் நைபரிங் நியூக்ளியோசோமோட கனெக்ட் பண்ணி இருக்கிற லிங்கருக்கு பேர் என்ன? H1. H1 தான் என்சைம்ல எக்ஸ்போஸ் ஆனால் அந்த காயில் வந்து பிரியும், மற்றபடி பிரியறது கஷ்டம். சரியா? DNA makes 2 complete turns around the histone octameus and the 2 turns are sealed off by an H1 molecule. இந்த 2 டர்னையும் சீல்டு பண்றதா அந்த H1 molecule. அங்க பார்த்தோமா? அதே மாதிரி நைபரிங் நியூக்ளியோசோமோடையும் கனெக்ட் பண்ற இது H1 தான். அது வந்து லிங்கர் DNA அப்படின்னு சொல்றாங்க அதை. ஸோ எந்த குரோமாட்டினுக்கு H1
இல்லையோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா பீட்ஸ் ஆன ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். So H1 of one nucleosome can interact with H1 of the neighboring nucleosome resulting in the further folding of fiber. So இந்த மாதிரி அது ரெண்டும் இருக்கிறதுனால தான் foldings வந்து டைட் ஆகிட்டே இருக்கும். Is stabilized by interaction between different H1 molecule. Additional set of proteins are required for packing of chromatin at higher level and are referred to as non-histone chromosomal protein. Some regions of chromatins are loosely packed and are referred as euchromatin. Organization of eukaryotic organ chromosome பாருங்க. DNA double helix எப்படி இருக்கு தெரியுதா? DNA wrapped around histone. DNA எப்படி ஹிஸ்டோன் நடுவில் இருக்கு, அதை சுற்றி DNA எப்படி wrapped ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு wrapping தான் நியூக்ளியோசோம் சொல்கிறோம். ஸோ இப்படி several nucleosomes are there. ஸோ ஃபர்தராக கண்டென்சேஷன் ஆகும்போது இந்த நியூக்ளியோசோம் இதை மாதிரி லூப் மாதிரி குரோமோசோமில் அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செல் டிவிஷனில் இப்போ வந்து இதில் ஒரு போர்ஷனை தான் எடுத்து நம்ம இதில் காமிச்சிருக்கோம் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமாட்டின். ஸோ மற்றபடி நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இந்த டியூப்ளிகேட்டட் குரோமோசோம் இப்படி தான் இருக்கும். அதை உள்ளுக்குள்ள மைன்யூட் ஸ்ட்ரக்சரை எடுத்து பார்த்தா தான் அந்த கண்டென்சேஷன் இப்படி ஒவ்வொரு லெவலும் நமக்கு தெரியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சரி, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லைட்டாக ஸ்டெயின் பண்ணிச்சுன்னா டைட்லி பேக்டு ஸ்டெயின்டு டார்க்லி அப்படின்னா அதுக்கு பேர் ஹெட்ரோக்ரோமாட்டின். யூக்ரோமாட்டின் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ், ஹெட்ரோக்ரோமாட்டின் வந்து இன்ஆக்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ யூக்ரோமாட்டின் என்ன ஆகுது உங்களுக்கு? லூஸ்லி பேக்ட் அண்ட் ஸ்டெயின்டு லைட்லி. ஹெட்ரோக்ரோமாட்டின் எப்படி இருக்கு? tightly packed, stained darkly. Euchromatin transcriptionally active இருக்கும், heterochromatin transcriptionally inactive. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூக்ரோமாட்டின் ஒரு குரோமோசோமில் யூக்ரோமாட்டினும் இருக்குது, ஹெட்ரோக்ரோமாட்டினும் இருக்குது. அதை எடுத்து காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு ரீஜனும் ஆக்டிவாக இருக்கிற ரீஜனும் இருக்கும், இன்ஆக்டிவ் ரீஜனும் இருக்கும். எல்லாமே டிஎன்ஏல எல்லாமே ஆக்டிவா இருக்காது. பாத்தீங்கன்னா பாக்டீரியால உள்ள டிஎன்ஏ எப்படி இருக்கு? அது யூனிசெல்லுலார் கூட இல்லை, அது ப்ரோகாரியாட்டிக் ஆர்கனைசேஷன், அதுலேயும் நியூக்ளியோசோம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து யூகாரியாட் பாருங்க, அது எவ்வளவு ரெகுலரா நிறைய ரிப்பீட்டட் நியூக்ளியோசோம்ஸ் இருக்கு, காம்பாக்ட்லி பேக்ட். ஓகேவா?